என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? முள்ளங்கி பிடிங்கிட்டு இருக்குங்க. ஓகே. முள்ளங்கினால என்னென்ன யூஸ் ஆகுது? யூஸ்னா கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது. அப்புறம் மாரடைப்புக்கு நல்லது. ஓ, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்குமா முள்ளங்கி? ஆமாம். ஓகே ஓகே. இங்கே தோட்டத்துக்காரங்கிட்ட வாங்கி நாங்கள் தனியாக ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பிடிங்கி க்ளீன் பண்ணிட்டு இருக்குங்க. ஓ, க்ளீன் பண்ணிவிட்டு இதை நாங்கள் எல்லாம் மூட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் டவுனில் கொடுத்தா டவுனில் அதுக்கு தனியாக ஒரு இது. ஓகே ஓகே. இது முள்ளங்கி வந்து எவ்வளோ நாள் பயிருமா அது விவசாயத்தில்? 40 நாள். 40 நாள் பயிராது? ஆமாம். ஓகே ஓகே. இதை பராமரிக்கிற தண்ணி நிறைய தேவைப்படும் முள்ளங்கிக்கு? தண்ணி ஓரளவுக்கு தான் தேவைப்படுது, அதிக தண்ணியும் செலவாகிறதுல. ஓகே. முதலீடும் அதிகமாக போட தேவையில்லை, முதலீடும் கம்மி தான். முள்ளங்கி மக்கள் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்களா மற்ற காய் மாதிரி? மற்ற காய் மாதிரி முள்ளங்கி அதிகமாக எடுத்து விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த வேலை உங்களுக்கு பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. முள்ளங்கி எல்லா வேலையோட கம்பெனிக்கு அதுக்கு இதுக்குன்னு போகிறதையோட விவசாயத்தை அதிகமாக விரும்பி செயல்பட்டால் விவசாயம் முன்னேறும். உங்களை பார்த்தா ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க. தோட்டத்தில் வேலை செய்கிறீங்களே, ஆச்சரியமாக இருக்கே. படிச்சுட்டு கம்பெனிக்கு போனாலையும் அதே சேலரி தான், இந்த வேலைக்கு வந்து செஞ்சாலையும் அதே சேலரி தான். ஓ, இந்த வேலை செய்கிறம்போது உங்கள் மனசு எப்படி இருக்குது? ஒரு மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கா? ஜாலியாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. என்ன ஒன்றும் இங்கே இயற்கையோடு நம்ம வாழ்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? மனசு ரிலாக்ஸாக இருக்கும். கம்பெனிக்கு போனால் அவ்வளோ சுதந்திரம் கிடைக்காது. விவசாயத்தை விரும்பி விவசாயம் மாதிரி நீங்கள் இல்லை, கம்பெனி போனால் நீங்கள் டிப்டாப்பாக இருக்கலாம் இல்லையா? டிக்டாப்பாக இருந்தாலையும் நாம் டிக்டாப்புக்கோசரம் நம்ம ஆசைப்பட்டுங்கன்னா நம்ம மண்ணளத்தை விவசாயத்தெல்லாம் யார் பாதுகாப்பாங்க? ஓ, இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எங்கே ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு ஒரு சிட்டிக்கு போவோமா, மாலுக்கு போவோமா, தேட்டருக்கு போவோமா, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவோமா, அந்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே தோட்டத்தில் வேலை செய்யும்போது பார்க்கும்போது எனக்கும் பெருமையாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வில்லேஜ் டவுனில் இருக்கிறவங்க அவங்க ஆசைப்படி இருப்பாங்க, வில்லேஜில் இருக்கிறவங்க நாங்கள் எங்கள் ஆசைப்படி விவசாயத்தை விரும்புகிறோம். வேறு விவசாயத்தை பற்றி வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இருக்கிற உங்களை மாதிரி சின்ன பொண்ணு படித்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? படித்த பொண்ணு நிறைய வேலை செஞ்சிட்ருப்பாங்க, விவசாயம்னாவே கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கெல்லாம் இப்போ அப்பா அம்மாவை எப்படி விரும்புகிறீங்களோ அது மாதிரி விவசாயத்தை விரும்புங்கன்னு தான் சொல்லுவேன். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. ஓகே, உங்களை பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை வளமுடம்மா. இந்த நாடு ரொம்ப சிறக்கணும் அப்படின்னா விவசாயம் ரொம்ப முக்கியம். விவசாயம் இல்லாத ஒரு நாடு வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய முடியாது. ஒரு நாட்டுக்கு வந்து உணவு ரொம்ப முக்கியம். அந்த உணவுக்கு தேவை வந்து விவசாயிகளுடைய முதுகெலும்பு. அவங்க கஷ்டப்பட்டு சேத்துல இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல ஒரு விலை ஏற்றம் இல்லாமல் இருக்கும். நம்ம வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பொருள் வாங்கினாலும் நம்ம நாட்டில் விளையிற பொருள்கள் விளையிற பொருளை சாப்பிட்டா தான் வந்து நமக்கு சந்தோஷம். அது உன்ன மாதிரி நம்மளால் பல பேர் காய்கறிகள் சாப்பிட்றாங்க. அதே நாம் விரும்பி இந்த விவசாயத்தை எடுத்து நடத்தி நம்மள மாதிரி பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் விவசாயத்தை கொஞ்சம் முன்னேற்றமாக விவசாயத்தில் கொஞ்சம் போங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்மா. ஓகே, உங்கள் மாதிரி விவசாயத்தை நேசிக்கிற எல்லாருக்கும், புதுசாக விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். உங்களுடைய பேட்டி வந்து ஒரு உறுதுணை கொடுக்கும். ஓகேவா? நன்றி நன்றி, வணக்கம்மா. நன்றி.